கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் இந்த அன்பு பற்று பாசம் அப்படிங்கிறது எதிர்பாராத அன்பாக இருந்துட்டு சண்டை வராமல் இருக்குது அப்படிங்கிறது காசு பணம் கம்மியாக இருந்தது அப்படின்னாலே தேவையான நேரத்தில் தேவையான தனம் இல்லாமல் இருந்ததுனாலே தேவையில்லாத சினம் அப்படிங்கிற கோபம் குடும்பத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது இயல்பான விஷயம். ஆனால் சில பேருக்கு காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காதல் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது இல்லையா, அதற்கு காரணம் ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா அந்த வசியம் அப்படிங்கிறத அந்த இணைப்பு இருக்கிறதுனால தான். இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதே ஒரு செலவாக இருக்குது, அதுவும் பெரிய செலவாக இருக்கிறதுனால பிரச்சனை அப்படிங்கிற விவாதம் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய தகவல்கள் நம்ம தரிசனம் நேர்களுக்காக நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். முதல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இது போக வீடு எனக்கு உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம், அது என்ன தீர்வு இருக்குது சார்? இல்லை, பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் இந்த அன்பு பற்று பாசம் அப்படிங்கிறது எதிர்பாராத அன்பாக இருந்துட்டு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பழகிறோம் அப்படிங்கிறத விட எல்லா விஷயங்கள்லையும் என்ன ஒரு நடந்தாலும் நமக்கு இவர் தான் கணவர், அது என்ன நடந்தாலும் இவங்க தான் மனைவி அப்படிங்கிற ஒரு இதில் கண்டிப்பாக எல்லோருமே ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கணும். காதல் அப்படிங்கிற காதலிக்கிற வயசில் இருக்கக்கூடிய ஈடுபாடு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படிங்கிறத உண்மை. ஆனால் அதுவே ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானோ அல்லது கலஸ்தர ஸ்தானமோ அல்லது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானமோ சரியாந்துன்னு வைங்களே, அவங்க கல்யாணம் ஆன புதுசு அப்படிங்கிறத விட காலம் முழுவதுமே காதல் பண்ணக்கூடிய, காதல் முழுவதுமே ஒருவருக்கொருவர் விரும்பக்கூடிய ஒரு வசியத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான, குறிப்பாக திருமண வாழ்க்கைக்கு தேவையான வசிய சக்தியை வாழ்நாள் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக இந்த சுக்கிர பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆக இந்த சுக்கிர பகவானோ அல்லது உங்களுடைய குடும்பஸ்தானமோ அல்லது பஞ்சமஸ்தானமோ அல்லது கலஸ்தர ஸ்தானமோ அல்லது அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானமோ உங்கள் ஜாதகத்தில் விண்ணம் படாமல் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சகஜோதியான வாழ்க்கை, அதாவது பெருமையான வாழ்க்கை, மற்றவங்க பார்த்து உங்களை பொறாமப்படுற மாதிரி பெருமையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது உண்மை. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு ஒரு அபசகுணமாக தெரியுது, அல்லது மனசில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் வந்துட்டு இருக்குது, அல்லது வெறுமையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிற வேலைப்பளு காரணமாக வீடு சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி உங்களுடைய பூஜை அறையை கண்டிப்பாக தினம் தினம் சுத்தப்படுத்துவது நல்லது. பூஜை அறையில் ஒரு ஊதுபத்தியோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ அல்லது ஒரு கற்பூரமோ ஏற்றி குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அல்லது துர்பீடைகள் தானாகவே விலகும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எளிமையான இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மையாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி மனைவியுடைய நெத்தில் சுமங்கலி பெண்களுக்கு நெற்றியில் குங்குமம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும், கையில் வளையல் அப்படிங்கிறத கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும். அதுவெல்லாம் இந்த நாகரிக காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இனிப்பான அல்லது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படிங்கிறது யதார்த்தம். இல்லை, அதெல்லாம் சரியாகணும். இல்லை, நான் வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன? பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் அதாவது விளக்கு ஏற்றுறது, சாம்பிராணி தூபம் போடுறது, கற்பூரம் காட்டுறது, ஊதுபத்தி ஏற்றுறது அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் தேவையில்லாத பழைய பொருட்களை வச்சுக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேவைப்படுகிற பொருளை பாதுகாக்கிறோமோ இல்லையோ தேவையில்லாத பொருட்களை நிறைய வச்சுக்கிறோம். அந்த தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி பூஜை அறையில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் தெய்வ சம்மந்தப்பட்ட சுவாமி படங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் அதுவே சுவாமி படங்கள் அப்படிங்கிற ஆர்வ எந்த கோயிலுக்கு போனாலும் 5-6 படம் வாங்கி அந்த பூஜை ரூம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அமைதியான தெய்வம் வந்துட்டு இருக்கும், ஆங்காரமான தெய்வம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய, வெளியில் இருக்கும்போது எப்போ வீட்டுக்கு போகலாங்கிற எண்ணம் இருக்கும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் தான் வீட்டுக்கு வந்தோமோ அப்படிங்கிற அந்த எதிர்மறையான அல்லது ஏட்டைக்கு போட்டியான சிந்தனைகளை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வேண்டாத பொருட்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது அப்புறப்படுத்துவது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் இறந்தவங்க படத்தை, வாழ்ந்து மறைஞ்சவங்களுடைய திருவுருவ படத்தை பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க. அதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா துஷ்ட வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துறது, அந்த மாதிரி வார்த்தைகளை துஷ்ட வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாமல்
நான் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு தத்துவம் பேசுகிறத விட உங்களுடைய வீட்டில் வந்து தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அசுபகரமான வார்த்தைகளையோ அல்லது அலங்கோலமான ஒரு புலம்பல் இருந்துன்னு வைங்களே, அதுவே உங்களுடைய வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு துர்சம்பவங்களை ஏற்படுத்துங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போதுக்கு எனக்கு இது ஷாக்கிங்காக இருக்குது. நிறைய வீடுகளில் வந்து அந்த பூஜை அறையில் வந்து அந்த முன்னோர்களோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்கள்ல, அது வைக்கக்கூடாது. இல்லை, முன்னோர்களுடைய படத்தை வந்து வீட்டில் வைக்கலாம், ஆனால் பூஜை அறையில் வந்து எக்காரணத்தை கொண்டு வைக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்ந்து மறைந்த பெரியவங்களை வந்து பூஜை ரூமில் சுவாமி படம் அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி இருக்கணும் அல்லது வடக்கு நோக்கி இருக்கணும். கிழக்கு முகமாக வடக்கு முகமாக மட்டும்தான் சாமி படம் வந்துட்டு இருக்கணும். அதுவே இறந்தவங்க மறைஞ்சவங்களுடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு முகம் நோக்கி அல்லது மேற்கு முகம் நோக்கி இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி தெற்கு முகமாக மேற்கு முகமாக வைக்கக்கூடிய அந்த படங்கள் வந்து பூஜை ரூமில் இல்லாமல், அதாவது பூஜைக்கு வெளியில் பூஜை ரூமை தவிர்த்து ஹாலில் இருக்கலாம், பெட்ரூமில் இருக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் திசை மட்டும் மேற்கு அல்லது தெற்கு முகம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி நிறைய வீடுகளில் வந்து இரவு நேரங்களில் டிஃபன் சாப்பிட்டு அடுத்த நாள் காலை வரைக்கும் அந்த எச்சத்தட்டு காயக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்குன்னு தனியாக வந்து ஒரு ஊழியரை போட்டிருக்கிறோம், அவங்க வந்து பணி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம, என்னதான் அதற்குன்னு சுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பில் ஒரு தொழிலாளி வந்தால் கூட நீங்கள் ஓரளவு சுத்தப்படுத்தி, அதாவது சும்மா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சுத்தம் பண்ணுறது சம்மந்தப்பட்டவங்க வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் எச்சத்தட்டை அப்படியே காய போடுறது, சாப்பிட்டு எச்சத்தட்டு மேலே தாண்டி வர்றது, படுத்த படுக்கையை எடுத்து வைக்காமல் தாறுமாற போடுறது. என்றைக்குமே படுத்த படுக்கை வந்து தாறுமாறாக இருந்துன்னு வைங்களே, அவங்க வாழ்க்கை வந்து தடம் புரண்டு அல்லது அலங்கோலமாக போகக்கூடிய சூழலை அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் அனுபவமாக தான் உணர முடியும். சொல்லும்போது நம்ம கேட்க முடியாது, அது புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் அனுபவத்தில் புரிஞ்சுக்க முடியும். சாதாரண தொடப்பம் தான், அந்த தொடப்பத்தை கூட நம்ம காலில் மிதிக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட கிராமப்புறங்களில் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த தொடப்பத்தை, சீவக்கட்டைன்னு சொல்லுவாங்க சில கிராமங்களில், அந்த தொடப்பத்தை வந்து கால் படாமல் பார்த்துக்கக்கூடிய பழக்கம் வந்துட்டு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ கால் பட்டா கூட அதை கூட லட்சுமிகரமாக தொட்டு நமஸ்காரம் பண்ணக்கூடிய பழக்கம் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கையில் வண்ணமயமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது வழக்கமான சாஸ்திரம் நமக்கு இணக்கமாகவே சொல்லி வச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.